அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம க்ரோச்செட் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து போட போகிறோம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு அது தேவையானது உள்ள நூலும் ஒரு க்ரோஸா பின். இது நம்பர் வந்து 14 சைஸ்க்கான பின். இது உங்களுக்கு வேணால் 12 இல்லைனா 10 கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், இல்லை 14 12 அந்த மாதிரி எந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் வாங்கிக்கோங்க. நம்ம நூலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பின்னுடைய சைஸும் மாறுபடும். இப்போ நமக்கு நூல் மெலிசா இந்த அளவுக்கு நூல் இருக்கிறதுனால நமக்கு இந்த சைஸே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த நூலை எப்படி எடுத்துக்கிறோம். இந்த நூல் வந்து ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார நம்ம விட்டு இப்படி எடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த நூலை இதை ஃபஸ்ட் இப்படி நம்ம சுற்றிக்கிறோம். அடுத்து இது இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்படி ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். இதுதான் பேசிக்கு. அப்புறம் இந்த நூல் இருக்குல்ல, இந்த பெருசாக இருக்கு இல்லையா, இந்த நூல் வந்து கண்டினியூவாக நம்ம போடுற நூல் இது. இதை நம்ம வந்து இந்த மாதிரி விரல் இப்படி நம்ம சுற்றிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தோம் அப்படின்னா இது சின்னதாயிரும். நம்ம இங்கே போடுற ஸ்டிச்சஸ்க்கு வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பின் உள்ளார விட்டோம் இல்லையா, இந்த பின்னுடைய இந்த நுனி வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்படி சுற்றிக்கிட்டு நல்லா பாருங்கள், இந்த நூலை இப்படி சுற்றிக்கிறோம். இப்படி பொறுமையாக வெளியில் இழுக்கணும். இந்த நூலை இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை க்ரிப்பு விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நூல் நம்மளால் போட முடியாது. இதை மெதுவாக இப்படி வெளியில் இழுக்கணும். நல்லா பாருங்கள், ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி இப்படி பொறுமையாக வெளியில் இழுக்கணும். இப்படி பொறுமையாக இப்படி சுற்றி இந்த மாதிரி செயின் வரும். புதுசாக இருக்கிறப்ப இது வந்து நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கழட்டி நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பழகும், ஃபாஸ்ட்டும் வந்துடும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும், போக போக உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்துடும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நூல் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பின்பக்கமாக வரணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போடணும். நமக்கு போக போக பழகிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இதை நம்ம கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நூல் வந்து வெளியில் வராது இப்படி. அதனால் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ்க்கு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ்க்கு இது வச்சுக்கோங்க. ரொம்ப இருந்துச்சுன்னா நூல் வெளில வர்றது கஷ்டம், ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு நார்மல் சைஸ்க்கு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நூல் இந்த மாதிரி இழுக்கிறப்ப நல்லா வரும். இப்படி பிகினர்ஸ் இந்த மாதிரி போட்டு பழகுங்க. அடுத்து என்ன தையல் போடுறது, எப்படி போடுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.